வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு நல்ல வீழ்ச்சியை தழுவியதுன்னு சொல்லலாம். நிஃப்டி 2% மேலே வீழ்ச்சி அடைந்து 22,819.6 சைஃபரில் முடிஞ்சது இருக்குது. கிட்டத்தட்ட 486 புள்ளிகளுக்கு மேலே வீழ்ச்சியை தழுவி இருப்பதை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் 5th கன்சிக்யூட்டிவ் வீக்காக நிஃப்டி வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருப்பதும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தினம் வீழ்ச்சி பெருவாரியாக விழுந்தது 3 to 330 விழுந்திருக்கு. நார்மலாக இதில் விழும்பொழுது இதுக்கு வேறு சில உதாரணங்கள் காரணங்கள் இருக்கக்கூடும், அதை பற்றியும் பேசுவோம். ஸோ மெயினாக இன்னைக்கு அட்வான்சஸ் பார்த்தோம்னா 279, டிக்ளைன்ஸ் 2243. ஸோ மார்க்கெட் பிரெத் நெகட்டிவாக இருக்குது. அதுமாரி மார்க்கெட்டினுடைய ஸ்மால் கேப் மிட் கேப்பும் நெகட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டினுடைய அதர் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னாக்கா வீக்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இன்னைக்கு துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி, ஆட்டோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4%லேருந்து 2.82% வரலையும் விழுந்திருக்கு. மெயினாக இந்த துறைகள் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ரேட் கட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இப்போதைக்கு வரும்போது தெரியல. ஸோ அதனால் அதுவும் ஒரு முக்கிய காரணி அப்படின்னு அதை நம்ம அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, விப்ரோ, தென் டிசிஎஸ், பாரத் ஏர்டெல், கோல் இந்தியா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டாடா மோட்டார் ஃபினான்ஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள், தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். மெயினாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த வின்ஃபால் டேக்ஸ் திருப்பி உள்ளே கொண்டு வந்ததுனால அதில் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் இன்றைய தினம் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இந்த எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. ஸோ அதை குறைச்சதை அரசாங்கம் அதை பாஸ் பண்ணணும். ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி அதை ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பாஸ் பண்ணணும். அதை அவங்க பாஸ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு லாஸ் ஆகுறதில்ல, அதை காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 5 ரூபா பெட்ரோலுக்கும் ஒரு 10 ரூபா டீசலுக்கும் குறைச்சாங்கன்னா நன்கு இருக்கக்கூடும். ஏன்னா அதை ஒரு ஆஃப்செட் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஆனால் பண்ணுவாங்களா என்பதை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா நிறைய இன்னைக்கு கான்ட்ராக்ட் அடுத்த வாரம் எர்லி வீக்காக இருக்குது. அதோட நிறைய நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட் அண்ட் வீக்கு மொத்தமே 3 நாள் தான் ட்ரேடிங் இருக்குது. அதனால் இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இன்றைக்கே கேரி ஓவர் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா 1.07 crores நடந்துள்ளது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வீழ்ச்சியில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ரிலையன்ஸ், இண்டிகோ அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் வீழ்ச்சியை தழுவியுள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஈஸி ரேட் கட் இனிமேல் இருக்காது என்பதை ஊர்ஜிதப்படுத்தியுள்ளார்கள். அதனால தான் இந்த துறைகள்லாம் பெருசாக விழுந்தது. தென் இந்த ஹீலியம் ஷார்ட்டேஜினால இந்த சிப் சப்ளை செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சைனாவில் இந்த யூஎஸ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ப்ரோப் 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். சரி, இது ஏன் முக்கியமாக விழுந்தது அப்படின்னு எடுத்தோம்னா வீக் குளோபல் கியூஸ், தென் மெயினாக இந்த வெஸ்ட் ஏஷியன் வார் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃப்ளிக்ட் சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது நிஜ போரை விட வாய்ப்போர் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக இருக்குது. அதனால் சந்தைகள் அதற்கு தகுந்தாற்போல் அந்த நியூஸுக்கு தகுந்தாற்போல் அது ரியாக்ட் பண்ணுது. மூன்றாவது பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு இன்னைக்கு 95 ரூபாயை ப்ரீச் பண்ணிடுச்சுங்க. $95 per mark டச் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நான்காவது க்ரூட் ஆயில், மறுபடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வேகத்தில் மேலே போயிருக்கு, $110 per barrel. ஸோ இதனால ரிமைன் எலிவேட்டட். ஸோ க்ரூட் ஆயில் ஏறினாலே மார்க்கெட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும் என்று சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட்ஸுக்குமே இந்த இது டிலே ஆச்சுனாக்க அவங்களுடைய ப்ராஃபிட்டில் பாதிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இப்பொழுது வருகிறது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னாக்க எஃப்ஐஐ கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அவங்க இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு போகிறது பார்த்தீங்கன்னா 1,23,688 கோடி ரூபாய் வெளியிலே சென்று இருக்கிறது. இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஃபியர் காஜ் இருக்குல்ல, அதுவும் ஏறி கிடக்கு 26.80. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாலட்டிலிட்டியில்
சந்தைகளுடைய வீழ்ச்சியை நாம் காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் காலையில் ஹை பார்த்தோம்னா 23,186.70. இன்னைக்கு லோ வந்து 3.25 வந்தது, 22,804. லெவல் 22,800 கீழே உடையில. ஸோ அந்த லெவல்லேருந்து மறுபடியும் ஒரு 15 புள்ளிகள் மேலே ஏறி நிற்பதை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா 1.07 crores, பேங்க் நிஃப்டி 12.82 lakhs தான் நடந்திருக்கு. பட் மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த வாலட்டைல் மூவ் வித் நிறைய நியூஸ் எதிர்பார்த்துருக்கு. ஸோ பெட்டர் நியூஸ் வந்ததுன்னா அதுக்கு மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.